அவள் ஒரு தொடர்கதை தொடர்கிறது. சுமித்ரா, ஏதாவது பேச. நீ வேணும்னா என்ன நல்லா திட்டிக்க, ஆனா ஏதாவது பேச. எங்க போற சுமித்ரா? நான் சொல்றத கேளு. ஒருவேளை உனக்கு தப்பா தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ நான் உன்னை ஒரு நண்பனா நினைச்சேன். நீ என்னடானா ஏன் இப்படி நடந்துக்கிட்ட? சுமித்ரா, நம்ம எப்பவும் நல்ல நண்பர்களா இருப்போம். அது அது என்னன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லுவேன், நீ உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லுவேன். என்ன பத்தி யோசிச்சியா? நான் என்ன நினைப்பேன்னு யோசிச்சு பாத்தியா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சுமித்ரா? யோசிக்கிறதுக்கு இல்லையா? பின்ன புத்தி என்ன செய்யும்? அந்த புத்தி தான் என்ன 1000 கேள்விகள் கேட்டுட்டு இருக்கு. நான் யாரு, எங்க இருந்து வந்தேன்னு. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் சுமித்ரா. அதெல்லாம் மறந்துடணும். மறந்து போயிடணுமா? ஆனா தீபு, எனக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தா தானே? எல்லாமே மறந்து போயிடுச்சு. சுமித்ரா, பழசையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தா மனசுதான் குழம்பிக்கிட்டே இருக்கும். சந்தோஷமா இருக்கணும்னா அதையெல்லாம் மறந்துடணும். சந்தோஷமா இருக்கிறதா? எதை நினைச்சு சந்தோஷப்படணும் தீபு? என் பேரே எனக்கு தெரியாதுன்னு என்ன சந்தோஷமா கொண்டாட சொல்றியா? இல்ல நான் உங்களுக்கு கடல் கரையில கிடைச்சது நினைச்சு சந்தோஷப்படவா? சொல்லு தீபு, எதை நினைச்சு சந்தோஷப்படணும்? பேட்டை முழுக்க எல்லாருக்கும் விஷயம் தெரியும், ஆனா யாருமே என்கிட்ட உண்மையை சொல்றதில்ல. நீயாவது உண்மையை சொல்லு, இல்லனா என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. தயவு செஞ்சு சொல்லு தீபு. உன் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு நிஜமா எதுவுமே தெரியாது. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உன்கிட்ட மறைக்க போறேன்? என் மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வை சுமித்ரா. நம்பிக்கை? நான் யார போய் நம்புறது? நீயே சொல்லு. என் மேல நம்பிக்கை வச்சு சரின்னு சொல்லு சுமித்ரா. நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன். இல்ல தீபு, என் கடந்த காலத்தை பத்தின விஷயங்களை நான் தெரிஞ்சுக்காம என் வருங்காலத்தை பத்தின எந்த முடிவையும் நான் எடுக்க மாட்டேன். நம்ம இங்க பழைய கஞ்ச சாப்பிட்டுட்டு இருக்கோம். அங்க தீபு அண்ணனும் சுமித்ராவும் சைனீஸ் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏய் பப்ளி மாஸ், நீ எப்பவுமே சாப்பாடு பத்தியே யோசிப்பியா? தீபு அண்ணா அவளை வெளியில கூட்டிட்டு போனது சாப்பிட இல்ல, மனசுல இருக்கிறத சொல்ல கூட்டிட்டு போயிருக்காரு. நீ என்ன நினைக்கிற மீனம்மா? அவ தீபு அண்ணாக்கு விழுந்துருவாளா? டேய், அம்மா கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா? ஒரு அரை விடட்டுமா? கேட்டதுக்கு சொல்லு மீனம்மா. சுமித்ரா என்ன சொல்லிருப்பா? சுமித்ரா சரின்னு சொல்லிருப்பாளா இல்லையா? டேய், தீபு அண்ணனும் சுமித்ராவும் வந்துட்டாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வெளியே போலாம். வெளியே போய் என்னன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. அவள் ஒரு தொடர்கதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.